அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு துவாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவாவே உங்களுடைய ஒட்டுமொத்த தேவைக்கும் ஒட்டுமொத்த ஆசைக்கும் இதுவே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். எம்மை மட்டும் இல்லை, மறுமைக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கைக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, நமக்கு நல்ல விதமாக படித்து முன்னேறி ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், ஒரு செட்டில்டாக இருக்கணும், நல்ல முறையில் திருமணம் நடக்கணும், நல்ல குழந்தைகள் இருக்கணும், நல்ல வருமானம் வேணும், எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்போம்ல. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்போது அது எல்லாத்தையுமே நாம் அடங்கின எல்லாத்தையும் ஒரே தடியாக ஒரே இதுலேயே ஒரே துவாலையே எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இது எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துறியாங்களா, இது எல்லாத்துடைய வாசல்களையும் எனக்கு திறந்து வை அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எளிமையான ஒரு துவா அப்படின்னு தான் சொல்லணும். இதை கட்டாயமாக எல்லோருமே ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் ஓதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயமாக இதை ஓதுங்க. ஏன்னா பெண்கள் ஓதுறது அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி, அவங்களுடைய கணவருக்கும் சரி சேர்த்து தான் துவா கேட்போம். அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்காக தான் நம்ம அதிகமாக துவா கேட்போம். அப்போ அதை நீங்கள் ஓதிட்டே வாங்க. உங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றம் உங்களால் கண்கூடாக உணர முடியும். ரொம்ப எளிமையான அமல் தான். ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்ம ஒவ்வொரு தேவையும் அடங்கின ஒரு விஷயமா இருக்கும். நம்ம என்னென்னலாம் நமக்கு லைஃப்பில் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா கிட்ட ஒரே வரியில் கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் இப்போ இந்த துவா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதனுடைய விளக்கத்தையும் பார்க்கலாம். அல்லாஹும் மஃப்தஹ் லனா அபுவாபல் ஹைர் வ அபுவாபல் பரக்க வ அபுவாபல் நிஅமத் வ அபுவாபல் ரிஸ்க் வ அபுவாபல் குவ்வா வ அபுவாபல் சிஹத் வ அபுவாபல் சலாமத் வ அபுவாபல் ஆஃபியத் வ அபுவாபல் ஜன்னா. இதனுடைய அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நம்ம என்ன கேட்குறோன்னா, அல்லாஹ்கிட்ட இந்த கதவுகளெல்லாம் எனக்கு திறந்து கொடு அப்படின்னு கேட்குறோம். என்னென்ன கதவுகளை அப்படின்னா, அபுவாபல் ஹைர் அப்படிங்கும் பொழுது இறைவன்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம், எனக்கு நல்லவற்றின் கதவுகளை எல்லாத்தையும் திறந்து கொடு. எது எதெல்லாம் எனக்கு நல்லதோ, என்னுடைய வாழ்க்கையில் எது எதெல்லாம் எனக்கு வேண்டியதோ, இதெல்லாம் செஞ்சால் என்னோடய வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும், இம்மை மறுமை நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ, எதெல்லாம் நான் இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம நினைக்கிறத கட்டியும் எதெல்லாம் இன்னும் நல்லா இருக்குமோ அது எல்லாத்தையும் எனக்கு இந்த கதவுகளை, நன்மையின் கதவுகளை எனக்கு திறந்து கொடு. அடுத்து அபுவாபில் பரக்காத் அப்படின்னா, பரக்கத்துடைய கதவுகளை எனக்கு திறந்து கொடு. என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே பரக்கத்தாக எல்லாமே இருக்கணும். ஆசைப்படுறதுல இருந்தும் சரி, சம்பாத்தியத்துலேருந்தும் சரி, வருமானத்துலேருந்தும் சரி, எல்லாத்துலேயுமே எனக்கு பரக்கத்தாக இருக்கணும். அந்த பரக்கத்துடைய வாசலை எனக்கு திறந்து வை அப்படின்னு கேட்குறோம். அடுத்தது அபுவாபல் நிஅமத் அப்படிங்கும்போது, அல்லாஹ்விடத்தில் நிஅமத் அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. அந்த நிஅமத் அப்படிங்கிறதே எல்லாமே எல்லாமே அல்லாஹ் காலடியில் தான் இருக்குது. அந்த ஒரு இன்பத்தை, நம்ம சந்தோஷத்தை எல்லாத்தையுமே அல்லாஹ்வால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதையும் எனக்கு அந்த கதவுகளையும் எனக்கு திறந்து வை அப்படின்னு கேட்குறோம். அபுவாபல் ரிஸ்க் அப்படிங்கும்பொழுது எல்லாமே, ரிஸ்க்குங்கும் போது எல்லாமே அடங்கிடும். உணவு, உடை, இருப்பிடம், செல்வம், பணம்னு எல்லாமே அடங்கிடும். அந்த ரிஸ்க்குடைய கதவை எனக்கு திறந்து கொடு அப்படின்னு கேட்குறோம். அடுத்து அபுவாபல் குவ்வா அப்படிங்கும் பொழுது நல்லா வலிமையாக, நல்லா எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல், கஷ்ட நஷ்டம்னு இல்லாமல் வலிமையோடு நாம் வாழ்கிறதுக்கு எனக்கு அந்த கதவையும் திறந்து கொடு அப்படின்னு கேட்குறோம். அபுவாபல் சிஹத் அப்படிங்கும் பொழுது நல்லா நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை. பணம் மட்டும் இருந்தால் எல்லாமே கிடையாதுல்ல, ஆரோக்கியம் வேணும் நமக்கு. அதுவும் முக்கியமானது தான். பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு வராது. அந்த பணத்துக்கு அப்படின்னாலும் சரி, அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் அந்த பணத்தையே நம்மளால் வச்சுக்க முடியும். இன்பத்தையும் நம்ம கேட்டிருக்கோம், வலிமையாக வாழணும்னு கேட்டிருக்கோம், ஆரோக்கியத்தையும் கேட்டிருக்கோம், பரக்கத்தையும் கேட்டிருக்கோம், ரிஸ்க்கையும் கேட்டிருக்கோம். அடுத்து அபுவாபல் சலாமத் அப்படிங்கும் பொழுது அல்லாஹ்கிட்ட நாம் எல்லாத்துக்குமே, நமக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது எல்லாத்துலேயுமே நீ தான் எனக்கு பாதுகாவலா,
எது செஞ்சால் நல்லாயிருக்கும், எது செஞ்சால் கரெக்டாக இருக்கும், எது எனக்கு கஷ்டம் இல்லாமல் நல்ல பாதையை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எல்லா வகையிலும் எந்த ஒரு கெட்ட விஷயமும் என்னை அணுகாமல் அல்லாஹ்கிட்ட பாதுகாவலை கேட்குறோம். அந்த பாதையுமே எனக்கு திறந்து கொடு அப்படின்ட்டு. அடுத்து அபுவாபல் ஆஃபியா அப்படிங்கும் பொழுது, ஆஃபியாங்கும் போது ஓவராலாக எல்லாமே அடங்கும். இப்போ நம்ம கேட்ட எல்லாமே அடங்கும். இன்னும் மீதம் என்னென்னலாம் இருக்கோ என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையை எல்லாமே ஆஃபியத் தான். அல்லாஹ் கொடுக்குற ஒவ்வொன்றுமே ஆஃபியா தான். அந்த ஆஃபியத்துடைய கதவை எனக்கு திறந்து கொடு. நல்வாழ்வோட நல்ல விதமாக வாழ்க்கை வாழ எனக்கு அந்த பரக்கத்தான வாழ்க்கையை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறோம். கடைசியாக அபுவாபில் ஜன்னா, சொர்க்கத்துடைய கதவையும் எனக்கு திறந்து கொடு அப்படின்னு கேட்டுட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன கேட்டோம், நமக்கு நன்மையை கொடு, எனக்கு உன்னுடைய அருளை கொடு, எனக்கு நல்ல இன்பத்தாக செல்வ செழிப்போடு வாழணும், நல்ல வலிமையாக ஆரோக்கியத்தோடு வாழணும், எனக்கு எதில் கொண்டும் பாதுகாப்பு கொடு. எதிரிகளாக இருந்தாலும் சரி, அது ஷைத்தானாக இருந்தாலும் சரி, ஜின்னு சேட்டை இந்த மாதிரி எந்தா இருந்தாலும் சரி, இல்லை மனிதர்கள்லேயே நமக்கு பகைவராக எதிரியாக இருக்கிறவங்கள்ட்டேருந்து எல்லாத்துலேயும் நமக்கு பாதுகாப்பு கொடு. நான் சந்தோஷமாக நல்வாழ்வா ஆஃபியத்தோடு வாழணும், மேலும் மறுமையில சொர்க்கத்துடைய கதவும் எனக்கு திறந்து கொடு அப்படின்னு நாம் ஓவராலாக எல்லாத்தையுமே கேட்குறோம். இந்த ஒரு துவா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான துவா. இதையும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் ஓதுங்க. இல்லை காலை மாலை அப்படின்னு காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறைனாச்சும் ஓதுங்க. இது எந்த நேரத்தில் வேணாலும் ஓதலாம். நீங்கள் காலைங்கும் போது ஃபஜர், மாலைங்கும் அசர், மகரிப் இந்த மாதிரி நேரத்தை சூஸ் பண்ணி நீங்கள் ஓதுறதா இருந்தாலும் நீங்கள் ஓதலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் குறைந்தது நீங்கள் ஓதுங்க. உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ் நல்ல விதமாக மாற்றுறத கண்கூட உங்களால் உணர முடியும். நம்ம இதில் இம்மை மறுமை அடங்கி எல்லாத்தையுமே கேட்டுட்டோம். பணத்தையும் கேட்டுட்டோம், நல்ல வாழ்க்கையை கேட்டுட்டோம், நல்ல உறவை கேட்டுட்டோம், எல்லாத்தையுமே மீன் பண்ணி நம்ம கேட்டுட்டோம். அதனால் நமக்கு இது ஒன்றே போதுமானதாக இருக்கும். இதுலையே எல்லாமே அடங்கிருச்சுங்கும் போது நம்ம தனியாக இன்னொன்று வேணும்னு நம்ம தனியாக கேட்குற அளவுக்கு எதுவும் இருக்காது. அதில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட ஐவேளை தொழுகையை தவற விடாமல் நீங்கள் இந்த அமலை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அல்லாஹ் கை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக இந்த ஓதலாம். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக ஓதி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.